தற்போது சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கொண்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் பதிவு செய்ய தவறவில்லை. அதனால் தமிழகம் அரசியல் சூழ்நிலையில் கூட குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை எடுத்து சென்று விட வேண்டும் என்பதும் நமது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் கட்சியை பலப்படுத்துவதற்கான அத்தனை நடைமுறைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஆனால் எங்களது முயற்சி எல்லாமே நேர்மறை முயற்சியாக, ஜனநாயக முறைப்படியான முயற்சியாக, கட்டுக்கோப்பான முயற்சியாக, எந்தவித குழப்பத்தையும் ஏற்படுத்தாத முயற்சியாகத்தான் இருக்கும் என்பதையும் நான் உறுதி கூறுகிறேன். வெங்கையா நாயுடு பேசுறப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒருமித்த கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள் இது எதை குறிக்கிறது? அதாவது இது ஒருமித்த கொள்கை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சி என்று சொன்னால் கூட முற்றிலுமாக திராவிட கட்சி அதில் பண்பாடு சார்ந்த மதம் சார்ந்த கருத்துக்களை மத நம்பிக்கைகளை அவர்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூட அவர்கள் இறை வழிபாட்டில் எப்படி கவனம் செலுத்தினார்கள், அவர்கள் இறை வழிபாட்டில் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆக அந்த நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் நம்பிக்கையோடு கொள்கையோடு ஒத்துப்போகிறது என்பதையும் அவர்கள் நடைமுறையையும் அப்படி சொன்னார்களே தவிர அரசியல் ரீதியாக என்று சொல்வதாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு மாநில கட்சியும் மத்திய ஆட்சியும் ஒரு இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற சூழலில் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அதனால் நேர் எதிர்மறையான கருத்துக்கள் இல்லாதவர்கள், ஓரளவிற்கு ஒத்த கருத்துக்கள் உள்ளவர்கள் என்பது உண்மை. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் மிக தெளிவாக பத்திரிகைகளிலும் சரி வழக்காடு மன்றத்தில் நடந்த நடைமுறையும் நீங்கள் தெளிவாக பார்த்திருந்தீர்கள் என்றால் மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று தங்களது வாதத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை நீதிபதி கேள்வி கேட்டது கூட நீங்கள் ஏன் நடத்த வேண்டும், ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள் என்று மத்திய அரசை பார்த்துத்தான் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த நடைமுறையை பார்த்தாலே மத்திய அரசு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று வழக்காடு மன்றத்தில் தீர்ப்பு வருவதற்காக நாம் காத்திருக்கும் பொழுது அது நல்ல தீர்ப்பாக வர வேண்டும். அதற்கான அத்தனை முயற்சிகளையும் வாதங்களையும் மிக தெளிவாக மத்திய அரசு எடுத்து வைத்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாகவே தெரிகிறது நமக்கு. நேற்று அதிமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். தமிழக அரசின் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பாஜக நெருக்கடி தரதா பல தலைவர்கள். அதாவது சமீபத்திய சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். சமீபத்திய சூழ்நிலையில் கள்ளப்பணமும் கருப்பு பணமும் ஒழிக்க வேண்டும் என்று டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை இருக்கும் பொழுது எங்கெல்லாம் சந்தேகத்திற்குட்பட்ட பண நடமாட்டம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் வருமான வரித்துறையின் நடவடிக்கை இருக்கிறது. பண நடமாட்டம் எங்கேயெல்லாம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ அந்த சந்தேகத்தை போக்குவதற்கும் அதை உண்மையா என்று தெரிவதற்கும் வருமான வரியில் நடமாட்டம் இருக்கிறது. அதனால் நடவடிக்கை இருக்கிறது. அதனால் இது ஏதோ அரசியல் சார்ந்த நடவடிக்கையாக நிச்சயமாக எடுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் எங்களது தடத்தை பதித்து வளர்வோமே தவிர மற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வளர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அத்தகைய வளர்ச்சியை நாங்கள் விரும்பவும் இல்லை. இது சாதாரணமாக வருமான வரி எங்கெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு சோதனை. அந்த சோதனை உண்மைதான் என்பதை பல லட்சக்கணக்கான பணமும் தங்கமும் பிடிபட்டு இருக்கிறது. பிடிபடாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஏதோ அரசியலுக்காக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆக வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்ட நடவடிக்கை அல்ல, அவசியத்திற்காக செய்யப்பட்ட வருமான வரித்துறையினால் செய்யப்பட்ட நடவடிக்கை. அதே போல முதலமைச்சர் வாழ்ந்திருந்த சுமார் அரை நூறாண்டு வாழ்ந்திருந்த வேதா இல்லம் நினைவு ஆகமாக மாற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழக மக்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய தலைவர்கள், மக்கள் மனதில் தடம் பதித்த தலைவர்களின் இல்லங்கள் நினைவு சின்னங்களாக மாறி இருக்கின்றன.
அதனால் மக்களின் எதிர்பார்ப்பில் தவறில்லை. ஏனென்றால் இன்று கூட மக்கள் அதை சாறை சாறையாக வந்து பார்த்து செல்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லமாக மாறி மக்களுக்கு அது தினம் தினம் பார்வைக்கு திறந்துவிட வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்பது எனது கருத்து. நிச்சயமாக இல்லை. அதாவது இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஏன்றோ கருப்பு பண ஒழிப்பும் பணமில்லா பரிவர்த்தனையும் வேறு வேறு திட்டங்கள் போலவும் முதலில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொன்னோம், இப்பொழுது பணமில்லா பரிவர்த்தனைக்கு மாறி இருக்கிறோம் என்று சொல்வது மிக தவறான அணுகுமுறை. அதன் அடுத்த பகுதி தான் இது. கருப்பு பணத்தை ஒழித்துவிட்டு பணமில்லா பரிவர்த்தனை வரும்பொழுது அந்த பணம் மிச்சப்படுத்தப்படும் என்பது மட்டுமல்ல, கருப்பு பணம் பதுக்கப்படுவது தடுக்கப்படும், பொதுமக்களுக்கு இலகுவானதாக இருக்கும், சேமிப்பு உயரும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் பெண்கள் சேர்த்து சேர்த்து வைக்க அது டாஸ்மாக் கடைக்கு எடுத்து செல்வது பணமில்லா பரிவர்த்தனையில் முடியாது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஆக எல்லோருக்கும் உதவும்படியான பணமில்லா பரிவர்த்தனையை தவிர இந்த கருப்பு பண ஒழிப்பின் அடுத்த நடவடிக்கை அது ஒரு நேர்மறையான நடவடிக்கை. அது வெற்றிகரமான கருப்பு பண ஒழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் பணமில்லா பரிவர்த்தனை மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலக நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் பணமில்லா பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் கருப்பு பண பதுக்கல்களும் கணக்கில் காட்டாமல் இருப்பதும் மறைந்து போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மேடம், அதாவது துரைமுருகன் அவர்கள் வந்து அதிமுகவை பிஜேபி வந்து கூண்டோடு தூக்கி கொண்டு போகும் சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. இது எப்படி? அவர்களின் கடந்த கால அனுபவங்களை வைத்து மரியாதைக்குரிய சகோதரர் துரைமுருகன் அப்படியெல்லாம் பேசுகிறார். நான் மிக தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். நேர்மறையான அரசியலில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு விருப்பம். கூட்டோடு தூக்கி போகவும் இல்லை, கூண்டோடு தூக்கி போகவும் இல்லை. கூண்டோடு தூக்கி போக வேண்டும் என்றால் நாங்கள் கூட்டோடு தூக்கி போவதற்கான ஏற்பாடு செய்திருப்போம், கூட்டணி வைத்திருப்போம். நாங்கள் மிக தெளிவாக தமிழகத்தில் வளர்ந்து வர வேண்டும் என்று அடிப்படையில் நாங்கள் மெதுவாக இப்பொழுது கால் பதித்து நாங்கள் வளர்ந்து வருகிறோம். ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள் மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மறைமுகமாகவோ பின்வாசல் வழியாகவோ கூண்டோடு தூக்கி போவதோ எங்களுக்கு நடைமுறையில் எங்களுக்கு விருப்பமும் இல்லை, அப்படி வளர வேண்டிய அவசியமும் இல்லை என்பது எனது கருத்து. தற்போதைய முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புகிறீங்க? மரியாதைக்குரிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் முறை அல்ல, பல முறை இடைக்கால முதலமைச்சராக அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இன்று அவர்கள் இடைக்கால முதலமைச்சராக மட்டுமல்ல, ஒரு மாற்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்தி ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்றும், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவு எந்த விதத்திலும் மக்களுக்கு ஒரு ஏக்கத்தையோ ஏமாற்றத்தையோ ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற அளவிற்கு நிர்வாகத்தில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களும் ஊழலற்ற நிர்வாகத்தையும் கொண்டு வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் நல்ல திட்டங்கள் கொண்டு வரும்போது நிச்சயமாக வரவேற்போம். மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருந்தால் நிச்சயமாக அதை எதிர்ப்போம் என்பதுதான் எங்களது நடவடிக்கையாக இருக்கும்.